எதுக்கு போகணும் போக வேணாங்கிறது போராடினவங்களுக்கு தெரியும் சார். 23 வருஷம் போராடினவங்களுக்கு கொண்டாடுகிறார்கள், ஸ்வீட் ஊட்டுறாங்க. முதலமைச்சரை பார்த்து அந்த ஒரு பெண் ஆசிரியர் கையில சுயமரியாதைங்கிற ஒரு புத்தகத்தை கொடுத்து, சுபவீர பாண்டியன் ஐயாவுடைய பேராசிரியருடைய புத்தகத்தை கையில கொடுத்து அந்த அம்மாவுடைய மகிழ்ச்சி இருக்குல்ல, அந்த ஒரு ஃப்ரேம் காலத்துக்கு நின்று பேசும். அவங்க என்ன சாதாரணமா நம்ம வீடுகள்லேருந்து, நம்ம தெருக்கள்லேருந்து, நம்ம ஊர்லேருந்து முதல் தலைமுறையா படிச்சு அரசு வேலைக்கு போனவங்க. அவங்கள போய் நீங்க வந்து இன்னைக்கு அவங்களுக்கு அட்வைஸ் சொல்றீங்கன்னா, போராடினவங்களுக்கு, அடிபட்டவங்களுக்கு, சிறைக்கு போனவங்களுக்கு தெரியும். நீங்க வந்து அவமானத்தை தாங்கினவங்களுக்கு தெரியும் எது சரி தப்புன்னுட்டு. சரி, நான் என்ன கேட்குறேன், சுமந்த் சாரா இருக்கட்டும், மாலன் சாரா இருக்கட்டும், பத்ரி சாரா இருக்கட்டும், முந்தா நாள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அவங்க போராடினப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? எனக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுங்க அப்படின்னு அவங்க போராடினாங்கல்ல, அன்னைக்கு வந்து இது அரசு கடனை உயர்த்தும், இது வந்து ஊழியர்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்தும், இது வந்து ஈக்விட்டியை குலைக்கும், சமூக சமநிலையை சீர்படுத்தாது அப்படிங்கிற பார்வையெல்லாம் உங்களுக்கு ஏன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அடுத்து வருது? அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி போராட்ட காலத்திலே பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன? திமுகவுக்கு எதிராக நரேட்டிவ் செட் பண்றதுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு அவங்க பயன்பட்டாங்க. இனிமே அவங்களே திமுகவுக்கான ஆயுதமாக மாறுகிறார்கள். ஏன்னா அவங்களுடைய ஒரு 1/4 நூற்றாண்டு கோரிக்கையை திமுக ஏத்துக்கிட்டதுனால இனிமே உங்கள்கிட்ட அந்த வெப்பன் கிடையாது. உங்க கையில் அந்த வெப்பன் இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு எதிராக அதை ஆட்டலாம், பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க. இன்னைக்கு அந்த வெப்பன் உங்க கையை விட்டு போயிடுச்சு. அரசு ஊழியர்கள்ங்கிற வெப்பன் உங்க கையை விட்டு போயிடுச்சு. அதனால அவங்களை குழப்புறது, பொதுமக்கள் மத்தியில பார் அரசு இந்த பக்கம் சார்பு எடுக்குது அப்படின்னுட்டு